பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூப்பிட்டேன், பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன், பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். தாவீது இந்த வார்த்தையை எழுதுகிறார். அவரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற ஒரு நல்ல தேவன் என்று எழுதுகிறார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்று எழுதுகிறார். நம்முடைய ஆத்துமா பலனடைய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமா பலனடையும் பொழுது சரீரம் பலனடையும், ஆவி பலனடையும். இந்த காலை வேளையில் ஆத்துமாதான் மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். ஆகவே தான் தாவீது அடிக்கடி சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று எழுதுகிறார். இந்த காலை வேளையில் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது முதலாவது என் ஆத்துமாவிலே பலன் வந்தது. அதன் பிறகு எனக்கு ஒரு தைரியம் வந்தது. இதெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்ட உடனே நடக்கக்கூடிய காரியங்கள். இந்த காலை வேளையிலும் உண்மையாய் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். நம்முடைய ஆத்துமாவை முதலாவது பலப்படுத்துகிறார். நம்முடைய சரீரத்தில் ஒரு பலன் தருகிறார். ஆவியில் ஒரு விடுதலையை தருகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏழைகளின் கூப்பிடுதலை கர்த்தர் கவனித்து கேட்கிற தேவன். ஏழைகள் என்று ஒருவேளை மனிதர்கள் ஒதுக்கலாம், ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு ஏழைகளை நேசிக்கிற தேவன், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்களுடைய கூப்பிடுதல்களுக்கு ஆண்டவர் உடனே இறங்கி பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் இங்கே தாவீது எழுதுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். பல இடுக்கண்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். நம்மை விடுவிப்பதற்கு யாரும் முன்வராமல் இருக்கலாம். ஏழை என்று நம்மை ஒதுக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய இடுக்கண்களிலிருந்து நம்மை விலக்கி விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சாலமோன் புலம்பல் புஸ்தகத்தில் எழுதும் பொழுது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட அதே நாளிலே நீர் என் அருகிலே வந்து அணுகி பயப்படாதே என்று சொன்னீர். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்,
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஓடோடி வந்து நம்மை தூக்கி எடுத்து பலப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏழை என்று சொல்லி நம்மை குறித்து நாமே தாழ்வாய் நினைக்க வேண்டாம். நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் மிகவும் பொறுமையோடு கூட வந்து ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார் என்று பொறுமையாய் நம்பிக்கையாய் நான் பதில் பெற்றுவிட்டு தான் போகிறேன் என்கிற விசுவாசத்தோடு கடந்து வரும் பொழுது, பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஆகவே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து விட்டார், என்னிடமாய் சாய்ந்து என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த காலை வேளையிலே நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த காலை வேளையிலே ஆபத்து காலங்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மை விடுவிக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நீ ஆபத்து காலத்தில் ஆண்டவரை கூப்பிடு என்று சொல்லி, ஆண்டவரை கூப்பிடுவதற்கு முன்பதாகவும் நாம் ஸ்தோத்திர பலிகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்த பிறகும் ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த காரியத்தில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆத்மாவில் பலன் தருகிறார். அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். அவரே நம்மை பலப்படுத்தி நம்மை ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை நாடுகிறவர்களுக்கு, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய அரணான அடைக்கலமாய் அவருடைய நாமம் இருக்கிறது. அவருடைய நாமம் பலத்த துருகம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில அவரை நம்புகிற ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நான் உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நம்மை சுற்றிலும் அவர் அரணாக இருந்து சத்துருடைய எல்லா விதமான திட்டங்களுக்கும் அவனுடைய கிரியைகளுக்கும் நம்மை விலக்கி விடுவித்து பாதுகாக்கிறார். நாம் கூப்பிட்ட உடனே நமக்கு மறு உத்தரவருளி நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு தேவன். இந்த காலை வேளையிலே தைரியமாய் அவருடைய சமூகத்தில் வருவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி நீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பயம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அந்த பயத்தை இன்றைக்கே வெளியேற்றி போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர் ஏழையாக இருந்து என்னை யாருமே கவனிக்கவில்லை என்று சொல்லி தங்களையே தாழ்வாய் நினைக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் உற்சாகப்படுத்தி தைரியமாய் கூப்பிட நீர் உதவி செய்யும். ஆத்மாவிலே பலனடைந்து சரீரத்திலும் பலனடைந்து ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் நிலைத்து நிற்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.